السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد كان الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மிக தீயது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவான ஒவ்வொன்றும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நாளை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நானும் எனது உரையில் நினைவூட்டியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, இந்த தர்பியாவில் நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று பார்த்தால், இஸ்லாம் கூறும் பெற்றோரும் பிள்ளைகளும். எதற்கு இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம்? ஏனென்றால் இந்த தர்பியா நிகழ்ச்சி என்பது மாணவியர்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த மாணவியர்களுக்கு தேவையான ஒரு தலைப்பாக, அதுவும் இன்றைய காலகட்டத்திற்கு மிக தேவையான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு அமைகிறது. ஏன் இது மிக முக்கியமான ஒரு தலைப்புன்னு சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. இந்த தலைப்பு ஏன் அவ்வளோ முக்கியமா நம்ம எடுத்து பார்க்கணும்? இல்ல மற்ற தலைப்புகள் எடுத்து பார்த்துருக்கலாமே. மற்ற தலைப்புகள்னா ஒழுக்கவியல் எடுத்து பார்த்துருக்கலாம், இல்லைன்னா வேற ரசூலா பின்பற்றுறது பத்தி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. குரானை பத்தி பார்க்கலாம், அழகிய குரான் ஒரு அவ்வளவு அழகிய விஷயங்கள்லாம் சொல்லி இருக்குது, அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு, அந்த ஒழுக்கவியல் விட்டுட்டு, அதாவது மார்க்கத்தில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அதையெல்லாம் நாம் விட்டு எதற்காக இஸ்லாம் கூறக்கூடிய பெற்றோர்கள், இஸ்லாம் எப்படி கற்று தந்திருக்கிறதோ அதே போல பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று இந்த தலைப்பு நம்ம எதற்கு எடுத்திருக்கோம்? ஏன் காரணம் என்ன தெரியலையா? காரணம் என்னவென்று சொன்னால், இப்போதுள்ள காலகட்டத்தை எடுத்து பாருங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க? இஸ்லாம் சொல்லி தந்த அடிப்படையில இருக்கிறாங்க. மார்க்கம் கற்று தந்த அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. சரி, வேற எல்லாரையும் விட்டுருங்க, நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னை எடுத்து பாருங்கள். தனக்குள்ள நம்ம முதலில் நாமே நம்ம சரி செய்து கொள்ளணும். தனக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நம்ம இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தான் நாம் இருந்திருக்கிறோமா? நம்முடைய பெற்றோரிடம் நாம் எப்படி நம்ம நடந்து கொண்டிருந்தோம்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த தலைப்பு என்பது மிக மிக முக்கியம். அப்போ ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமாக இருப்பது யாரு? பெற்றோர். அதுக்கு அடுத்து பிள்ளைகள். அப்போ ஒரு பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம். சரிங்களா? அப்ப அந்த குடும்பம் ஒரு அழகிய ஒரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா என்ன காரணம்? எப்படி இருக்க முடியும்? அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இவங்கெல்லாம் நல்ல குடும்பம்ப்பா அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவோம், நல்ல குடும்பம். இன்னும் சில பேர் சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இவங்க நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிலருக்கு நம்ம பட்டம் கொடுக்குறோம், தெரியுமா? அதை நம்ம எப்படி நம்ம பட்டம் கொடுக்குறோம்? இவங்கெல்லாம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு நம்ம சொல்றோம்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சு நம்ம சொல்றோமா? நல்ல வசதி வாய்ப்பாட்டு, வீடு வாசல் காரு பங்களா நகை அப்படின்னு சொல்லி நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனைகள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி,
ஒரு 4 செவத்துக்குள்ளே அட்டி தட்டி எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தை போய் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல குடும்பம்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே இதுவா நல்ல குடும்பம்? இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நல்ல குடும்பம் என்பது இதுவா? யோசிச்சு பாருங்க. இஸ்லாம், அதாவது இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா என்னது, சண்டை வரணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்லி தருது. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், ஒரு நல்ல குடும்பமாக இருந்தா என்னதான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே தெரியக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த கணவர் மனைவி கிட்ட சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை அவன் மனைவி கணவனுக்குள்ள என்னதான் சண்டை விட்டாலும் 4 செவத்துக்குள்ள இருக்குது, ஆனா நீயும் பாரு சண்டை போட்டுக்கிட்டு பாத்திரம்லாம் வெளியே பறக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு அழகிய குடும்பம் என்பது இது கிடையாது. சண்டைகளை போட்டுக்கொண்டு அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு இது என்பது அழகிய குடும்பம் கிடையாது. அப்போ ஒரு சிறந்த ஒரு குடும்பம் என்பது எது? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதை சொல்லி தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று நாமும் வாழ்ந்தால்தான் நம்முடைய குடும்பம் என்னது, அழகிய ஒரு குடும்பமாக இருக்கும். எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினாங்க? தன்னுடைய அந்த 12 மனைவிமார்கள் கூட எப்படி ரசூலுல்லாஹ் அழகிய முறையில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. அப்ப அதுதானே அழகிய ஒரு குடும்பமாக இருக்க முடியும். அதாவது ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லும் போது ஆரம்பத்திலேயே, அதாவது ஒரு குடும்பம் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் திடீரென்று ஒரு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அது கஷ்டம். அதுவே ஒரு ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு தெரியுமா, குடும்பத்தினுடைய ஆரம்பத்திலேயே அது இஸ்லாமிய அடிப்படையில் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும். அப்ப அந்த ஒரு குடும்பம் அமைவதனுடைய ஆரம்ப கட்டம் எது? ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், இவங்க தானே ஒரு குடும்பம். இவங்களுடைய இந்த குடும்பத்தினுடைய ஆரம்ப கட்டம் எது அப்படின்னா, அந்த திருமணம் முடிக்கும் போது இருக்கு தெரியுமா, அந்த பெண் பேசும்போது பையன் பார்க்கும்போது இதுதான் ஆரம்ப கட்டம். சரிங்களா? இந்த ஆரம்ப கட்டம் சரியாக இருந்தால்தான் அந்த மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அழகான முறையில் மார்க்கம் கற்றுத்தந்த முறையில் நமக்கு அமையும். எப்படி? நமக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு அழகிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. துன்ஹகு மர்அத்தலி அர்பா, ஒரு பெண் 4 விஷயத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். சரிங்களா? ஒரு பெண் 4 விஷயத்திற்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அந்த 4 விஷயம் என்னவெல்லாம் ரசூல் அடுக்கடுக்காக சொல்லுகிறார்கள். நீ மாலிஹா, அவளுடைய செல்வத்திற்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். ஒலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக அவள் மனம் முடிக்கப்படுகிறாள். ஒலி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். இறுதியாக ஒலி தீனிஹா, அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். அப்போ ஒரு பெண் 4 விஷயத்திற்கு திருமணம் செய்யப்படுறாங்கன்னா என்னெல்லாம் காரணம்? ஒன்னு அழகுக்காக, இன்னொன்னு செல்வம், அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக, இன்னொன்று குடும்ப பாரம்பரியத்திற்காக, 4வது மார்க்கத்திற்காக. அப்ப இந்த 4 விஷயத்தை நம்ம பார்த்துதான் ஒரு பெண் மாப்பிள்ளையை தேடுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பையன் ஒரு பொண்ணை தேடுறதா இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயத்தை வைத்துதான் ஒரு மணப்பெண் மணமகனை தேர்வு செய்யணும். சரிங்களா? ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தை எடுத்து பாருங்க. இந்த மணப்பெண் மணமகனை தேர்வு செய்வதா இருக்கட்டும், இல்ல மணமகன் ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்யறதா இருக்கட்டும், அவங்க மாறி மாறி தேர்வு செய்யும் போது இந்த 4 விஷயத்தை பாக்குறாங்களா? பாப்பாங்க. எது உள்ள 3 விஷயம் கரெக்டா இருக்கும். அந்த அழகு மெயினா பார்ப்பாங்க. அழகு இருக்கா, பொண்ணு பார்க்கும்போதே சொல்லுவாங்க பொண்ணு நல்ல சூப்பரா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல செல்வத்தை பார்ப்பாங்க. பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமா, வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குதா, நல்ல பணக்கார செட்டு தானா அப்படிங்கிற மாதிரி வசதி வாய்ப்பு பார்ப்பாங்க. 2. 3வது பார்ப்பாங்க நல்ல குடும்பமா, குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், ஏதோ ஒரு நார குடும்பமா இருந்துடக்கூடாது, நல்ல குடும்பமா இருக்கணும்னு சொல்லி 3 விஷயத்த பார்ப்பாங்க. அதுவே 4வது ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? மார்க்கம். அந்த மார்க்கத்தை பார்ப்பார்களா என்று பார்த்தால் கிடையாது. மார்க்கத்தை பார்ப்பதே கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா இடத்துலயும் எடுத்து பாருங்க. நம்ம குடும்பத்திலேயே எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கும். அந்த திருமணத்தை எல்லாம் எடுத்து பாருங்க.
இந்த 4 விஷயத்தில் மார்க்கத்தை விட்டு விட்டு மிச்சம் உள்ள 3 விஷயம் கரெக்டா பார்ப்பாங்க. 3 விஷயம் பார்க்கிறார்களா இல்லையா? ஒரு பெண்ணு கிட்ட போய் உனக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு கேட்டா வார்த்தை என்ன சொல்லுவாங்க? பையன் நல்ல அழகா இருக்கணும், பையன் நல்ல சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு அடுத்த குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னா, பையன் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், அப்படி கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இப்படி ஒரு லிஸ்ட். அதுவே பையன் கிட்ட போய் கேட்டா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும் கேட்டா அந்த பையன் ஒரு லிஸ்ட் போடுவாரு பாருங்க. எப்படி லிஸ்ட் தெரியுமா? பொண்ணு அப்படி தகதக மின்னணும், அப்படி இருக்கணும், வெள்ளை நிறம்னா அப்படி நிறமா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மார்க்கம்ங்கிற விஷயம் அடிபட்டு போயிடும். இதுவே அந்த மணப்பெண் கிட்ட போய் சொல்லி பாருங்க, பையன் நல்ல பையன் தான், எந்த நேரம் தொழுகை இபாதத்து 5 நேரம் பள்ளிவாசல போய் தொழக்கூடிய ஒரு பையனா இருக்கிறாங்க, அப்படி இப்படி ஒரு பையன் இருக்கிறாங்க, எப்படி நம்ம திருமணம் பேசிடலாமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த பெண்ணு சொல்லுவாங்க, இபாதத்துலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் இபாதத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், பையன் எப்படி நல்லா சம்பாதிக்கிறானா, அழகுண்டா, பார்க்க அழகுண்டா, அதுதானங்க முக்கியம், இபாதத்துலாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அதே பையன் கிட்ட போய் சொல்லுங்க, பொண்ணு எந்த நேரம் குரானும் கையுமா இருக்குங்க, ஹதீஸ் பயானு இப்படியாவது அந்த பொண்ணு இருக்கும், இந்த பொண்ணை பேசிடலாமா அப்படின்னு கேட்டா அந்த பையன் என்ன சொல்லுவாரு? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொண்ணு அழகா இருக்குமா, நல்ல நிறமா இருக்குமா, ஏதாவது பின்னாடி ஏதாவது காரு பைக் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும் போது எப்படி அந்த குடும்பத்தினுடைய ஆரம்பமே இப்படி இருந்தது என்று சொன்னால் எப்படி அந்த ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பமா அமையும்? எப்படி மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் அவர்கள் இருப்பார்கள்? யோசிச்சு பாருங்க. ரசூலா இந்த ஹதீஸினுடைய இறுதியில ரசூலா சொன்னார்கள், ஃபலுஃபர் பிதாத்தி தீனி தரியத்யதாக்க, நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை உன்கரம் நீ பிடித்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். ரசூலா தந்த வாக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறாங்க. நீ ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்தாய் என்று சொன்னால் அந்த பெண்ணின் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூலா சொன்ன வாக்கையே நம்முடைய மக்கள் மறந்து விட்டார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்படிதான் நம்முடைய காலகட்டம் இருக்கிறது. ஆனா அன்றைய கால சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளை எடுத்து பாருங்க. அன்றைய காலத்தில் இருந்த சஹாபிய பெண்மணிகள் கிட்ட இருந்து அவ்வளவு அழகிய முன்மாதிரிகள், நிறைய உதாரணங்கள், ஏராளமான படிப்பினைகள் இருக்குது. எப்படி தெரியுமா? அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார், அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் யாரு? அவங்க பேர் என்ன? நிறைய பயான்கள் ஹதீஸ்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நிறைய ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுடைய பேர். அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா பேர் என்ன தெரியலையா? யாருக்குமே தெரியலையா? அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா பேர் என்ன அப்படின்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹ். சரிங்களா? நிறைய ஹதீஸ்ல நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா மறந்துட்டோம். ஞாபகம் வச்சுக்கணும். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் பெயர் என்னது? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்தாலே அழகிய ஒரு பாடம் இருக்கு, அழகிய பாடம். ஏனென்று சொன்னால் முதலாவதாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேறு ஒருவரை திருமணம் முடிக்கிறாங்க. முதல் கணவர் வேற ஒருத்தர். சரிங்களா? அவர் காஃபிர். அவர் மூலமாக பிறந்த ஒரு குழந்தை தான் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த காஃபிர் அவர் காஃபிராக இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஆரம்ப காலகட்டத்துல காஃபிராக தான் இருந்தாங்க. ரசூலா நபித்துவம் அடைஞ்சாங்கல்ல, எத்தனை வயசுல? 40 வயது. 40 வயதில் ரசூலா நபித்துவம் அடைந்தாங்கல்ல. ரசூலா நபித்துவம் அடைந்த பிறகுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு தன்னுடைய கணவரிடம் இஸ்லாத்தை பத்தி சொல்லுறாங்க. ஆனா தன்னுடைய கணவர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவர் தன்னுடைய கணவர் இஸ்லாத்தில் இல்லாத ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய கணவரை குலா கொடுத்துட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னது குலா கொடுத்து முடிச்சுட்டாங்க.
அப்போ அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைச்சா அந்த கணவனோட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பார்த்தாங்க, முக்கியமாக இஸ்லாத்தை மட்டும் பார்த்தாங்க. இஸ்லாம் இல்ல, ஒரு காஃபிர் கூட நம்மால் வாழ முடியாது, அதனால் குலா கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமாக அதன் பிறகுதான் இரண்டாவது கணவராகத்தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சரிங்களா, இரண்டாவது கணவர் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இந்த இரண்டாவது கணவராக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உம்மு சுலைம் கிட்ட மனம் பேசுறாங்க. அதாவது உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேச வராங்க. அப்ப அந்த பேச வரக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை இன்னும் ஏற்கவே இல்லை. சரிங்களா, இஸ்லாத்தை இதுவரைக்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவே இல்லை, பின்னாடிதான் ஏற்பாங்க. எப்படி ஏற்பாங்க தெரியுமா? அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காஃபிராக இருந்த சூழ்நிலையில் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு கிட்ட மனம் பேசுவதற்காக வருவாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படியே வரும், ஹத்தப அபூ தல்ஹா வ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட அபூ தல்ஹா மனம் பேசுவதற்காக கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அப்படி அழகாக இருக்கும் அந்த ஹதீஸ்ல. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அவங்க அபூ தல்ஹா கிட்ட போய் சொல்றாங்களாம், மனம் முடிக்கிறதுக்காக அபூ தல்ஹா கேட்கும் போது அபூ தல்ஹாவை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், மா மிஸ்லயா அபூ தல்ஹா யுரது, உங்களை போல ஒரு சூப்பரான ஒரு மனுஷனை யாராவது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அபூ தல்ஹாவே அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலகட்டத்துல பெரிய செல்வந்தரா இருந்தார். பெரிய செல்வந்தர், அவ்வளவு பெரிய செல்வந்தர். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர் மனம் பேசுவதற்காக கேட்கும் போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபூ தல்ஹாவே உங்களை போல ஒரு சூப்பரான ஒரு மனுஷனை யாராவது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அவங்க சொல்றாங்க, ஆனால் வலாகி ரஜுலின் காஃபிர், ஆனா நீங்க ஒரு காஃபிராக இருக்கிறீங்க. ஆனால் அனா இம்ராத்த முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான பெண்மணியாக இருக்கிறேன். எப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, நான் ஒரு முஸ்லிமான பெண்மணியாக இருக்கிறேன். வலா யஹில்லு லி அன் அதஸவ்வஜக், ஒருபோதும் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணுக்கு ஒரு காஃபிர் துணையாக முடியாது. எப்படி சட்டத்தை பேசுறாங்க பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்க அவங்களை கேட்கும் போது அவங்க பேசின சட்டம் என்ன? என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணுக்கு ஒரு காஃபிர் துணையாக முடியாது. அதனால அவங்க சொல்றாங்க, ஃபஇன் துஸ்லிம், இதுவே நீங்க முஸ்லிமானீங்க அப்படின்னா ஃபதாக மஹ்ரி, அதுவே என்னுடைய மஹராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாருங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்க நினைச்சிருந்தா அழகான அவங்க கிட்ட செல்வம் இருக்குது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அழகாக இருப்பாங்க, அழகாகவும் இருக்கிறாங்க, நல்ல ஒரு குடும்பமாகவும் இருக்காங்க. மார்க்கத்தை எடுத்து எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பேசாம அவங்க திருமணம் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, நான் முஸ்லிமான பெண்மணியாக இருக்கிறேன், ஒருபோது ரெண்டு பேரும் ஈக்குவலாக முடியாது. வேணா நீங்க முஸ்லிமாக மாறினீர்கள் என்று சொன்னா நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன். மார்க்கத்தை பார்த்தாங்களா இல்லையா? இப்படி நம்முடைய காலகட்டத்தில் எந்த பெண்மணியாவது பார்க்க முடியுமா? மனம் பேசும்போது பையன் மார்க்கத்தில் இருக்கிறானா, ஏகத்துவ அடிப்படையில் இருக்கிறானா கேட்கிறாங்களா? வாய்ப்பே இல்லையே. இப்படிதானே நம்முடைய காலகட்டம் இருக்கிறது. அப்ப இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க கிட்ட இருந்து அழகிய படிப்பினை என்னெல்லாம் எடுக்கலாம்? முதல் கணவரை வேண்டான் வெறுத்து ஒதுக்கின காரணம் என்ன? மார்க்கத்திற்காக. அவர் ஒரு காஃபிர் அப்படிங்கிறதுக்காக வேண்டான்னு ஒதுக்குனாங்க. ரெண்டாவது கணவரை எப்படி தேர்வு செய்தாங்க? அதுவும் மார்க்கத்திற்காக. அவர் மார்க்கம் இருந்தால்தான் உங்களை திருமணம் முடிப்பேன் தேர்வு செஞ்சாங்க. மூன்றாவது ஒரு படிப்பினை இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை 10 வயசு கூட ஆயிருக்காது, சின்ன பையனை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பையனை மார்க் அடிப்படையில நீங்க கொண்டு வரணும், என்ன செய்வீங்கன்னு தெரியாது, மார்க் அடிப்படையில் அவன் வளர வேண்டும், உங்ககிட்டயே நான் வேலைக்காக ஒப்படைக்கிறேன், நீங்க அவனை வேலைக்கு நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். இப்படி ஒரு தாயார் இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தை அப்படியே எடுத்து பாருங்க, நம்முடைய தாயார் எப்படி இருக்கிறாங்க?
இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவிகள் அப்படியே ஒவ்வொருவரும் தன்னுடைய தாயாரை கொஞ்சம் எடுத்து பாருங்க. மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? யோசிச்சு பாருங்க. மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியும். நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த நேரமும் பிள்ளைகள் படி நல்ல படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாதிக்கணும், இதுதானே சொல்லி கொடுக்கறாங்க. இது முக்கியம்தான். ஒரு பிள்ளைக்கு படிப்பு, வேலை, பின்னால் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய பொருளாதாரம் எல்லாமே தேவை. ஆனா இது கூட மார்க்கத்தையும் சொல்லி கொடுக்கறாங்களா? அதுதானே அடி வாங்கி போகுது. ரசூலா சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அதாவது ஒண்ணுமே இல்லாதவங்கள நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க. ஏதாவது கொஞ்சம் செல்வமாவது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வச்சுக்கிட்டு போங்க. அதாவது தன்னிறைவு பெற்றவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை விட்டு செல்வது சிறந்தது அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல தேவையான பொருளாதாரம் பிள்ளைகளுக்கு திரட்டி கொடுப்பது பெற்றோருடைய கடமை தான். ஆனால் அது கூட இன்னொரு மிக முக்கியமான கடமை என்ன? இந்த மார்க்கத்தை கொடுப்பது. இந்த மார்க்கத்தை கொடுப்பது என்பது மிக முக்கியமான கடமை. நன்மையான விஷயத்தை கொடுக்க வேண்டும். அதிகமாக நன்மையில் ஈடுபட செய்ய வேண்டும். பிள்ளைகளை நன்மையில ஈடுபடுறதுக்காக பெற்றோர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்களா? பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ தொழுதியா அப்படின்னு சொல்லி ஏதாவது நன்மையான விஷயத்திற்கு பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டுகிறார்களா? ஆனா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன சொல்லுகிறான்? நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவாதீர்கள். இப்படிதானே அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளணும். அப்போ நமக்கு தெரிந்த மார்க்க விஷயங்களை இந்த மதரசாவில் படிக்கிறோம். இந்த மதரசாவில் நிறைய மார்க்க விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், அப்படிதானே? ஒரு சில மார்க்க விஷயங்கள் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு, நமக்கு தெரிந்த அளவிற்கு நாம் கற்றுக்கொண்ட அந்த மார்க்க விஷயத்தை நம்முடைய குடும்பத்திலிருந்து முதல்ல நம்ம எடுத்து சொல்லணும். குடும்பத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். குடும்பத்திலிருந்து தொழவில்லை என்று சொன்னால், தொழலையா, ஏன் இன்னும் நீங்க தொழல, அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான்ல அப்படின்னு குடும்பத்திலிருந்து முதலில் ஆரம்பம் செய்யணும். குடும்பத்திலிருந்து நம்ம சீர்திருத்தம் செய்ய முடியும். அதை விட்டுட்டு நான் வெளியே உள்ள ஆட்களுக்கு தான் சொல்லுவேன், பக்கத்துல உள்ள ஒன்ன போய் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. முதல்ல குடும்பத்தில் சொல்லணும். அதன் பிறகு அடுத்துள்ளவர்கள், அதன் பிறகு அந்த சமுதாயம். இப்படிதான் நம்ம போகணும். அதாவது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த சல்லடை இருக்கு தெரியுமா? இந்த டீ எல்லாம் வடிகட்டுவாங்கல்ல, சல்லடை. அந்த சல்லடை ஒரு நாள் இந்த ஊசி, இந்த தைப்பம் தெரியுமா, நூல் கோர்த்து தைக்கக்கூடிய ஊசி, அந்த ஊசிக்கு மண்டைக்கு மேல ஒரே ஒரு ஓட்டை இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்ப அந்த சல்லடை ஒரு நாள் ஊசியை பார்த்து சிரிச்சுதான், ஏஹே உன் தலைய பாரு, உன் மண்டையில ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சல்லடை சிரிச்சுதான். திருப்பி அதே ஊசி திருப்பி பார்த்து சொல்லிச்சா, என்ன பாக்குறத விடு, ஒன்ன பாரு, உனக்குள்ள எத்தனை ஓட்டை இருக்கு, லட்சக்கணக்கான ஓட்டை உனக்குள்ள இருக்கு அப்படின்னு. அப்ப இது எதற்கு என்றால், நமக்குள்ளே 1000 ஓட்டைகள் இருக்கும். அப்படின்னா நமக்குள்ளே 1000 தவறுகள் இருக்கும். முதலில் நம்மை நாமே சீர்திருத்தம் செய்து கொள்ளணும். அப்ப முதலில் நம்முடைய குடும்பத்திலிருந்து இந்த மார்க்கத்தை நம்ம கொண்டு வரணும். குடும்பத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அந்த இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்ம கொண்டு வரணும். நன்மையான விஷயத்தை அதிகமா ஆர்வம் ஊட்டணும். அதாவது ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வீட்டு வேலைகள் செஞ்சு கடுமையாக கை வலி. அப்போ அந்த கை வலின் கையெல்லாம் காய்த்து போய்விட்டது. அப்ப காய்த்து போன உடனே அலி ரலியல்லாஹு கிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் ரசூலாவுக்கு போர் செல்வங்கள் நிறைய கிடைத்தது. போர் செல்வங்கள், அடிமைகள் எல்லாமே இருப்பாங்க. அப்போ உன்னுடைய தந்தை கிட்ட போய் ஏதாவது போய் கேளு, அந்த போர் செல்வங்கள்ல ஏதாவது ஒரு அடிமையை தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் கேட்கறாங்க, ரசூலா கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப ரசூல் அங்க வீட்டுக்கு போகும்போது ரசூலா இல்ல. யார் இருக்கிறாங்க? ரசூலாவுடைய மனைவி யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய கையெல்லாம் வேலை பார்த்து பார்த்து என்னுடைய கையெல்லாம் காய்த்து போய் விட்டது, ரசூலாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதோ போர் செல்வங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
அந்த போர் செல்வத்தில் ஏதாவது ஒரு அடிமையை எனக்கு கொஞ்சம் தர முடியுமான்னு சொல்லி என்னுடைய தந்தை கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா மனைவி கணவன் கிட்ட சொல்றாங்க, இப்படியா உங்க பொண்ணு வந்தாங்க, இப்படி கேட்டாங்க, நான் தந்தை வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அப்ப நேரா ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய படுக்கைக்கு போறாங்க. அங்க மகளும் மருமகனும் யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹு ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அவ வீட்டுக்கு வந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஆயிஷா சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வீட்டு வேலை செய்து செய்து கையெல்லாம் காய்த்து போய் இருக்குது, அப்படிதானே? உங்களுக்கு தேவையான அழகான சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்காங்க தெரியுமா? இந்த ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சது, சொல்லுங்க என்ன ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தாங்க? தெரிஞ்ச ஹதீஸ் இதெல்லாம். தெரியலையா? ஒரு க்ளூ தரட்டுமா? தொழுகைக்கு பிறகு நம்ம என்னெல்லாம் திக்ர் செய்வோம்? மாஷா அல்லாஹ், சரிங்களா? என்னலாம்? சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த 3 திக்ர் செய்வோமா? 33. ஆனால் அல்லாஹ் அக்பர் என்னது 34 தடவையாக எக்ஸ்ட்ராவா இதுல சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ், அதே போல அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் என்பது என்னது 34 தடவை. மொத்தம் எத்தனை ஆச்சு? 100. இது இவ்வளத்தையும் நீங்க ஓதி தன் மீது நீங்க தடவுனீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் எல்லாம் வீட்டு வேலை எளிதாக்கி தருவான், எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்கி தருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அழகான ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்கறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹும் ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சது போல அவ்வளவு சந்தோஷம். ஆனா இன்றைய காலகட்டத்துல இதுவே ஒரு மாமனார் மருமகன் கிட்ட சொல்லட்டுமே பார்ப்போம், மருமகன் திருப்பி என்ன எடுப்பாங்க? பாத்தியா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு கிண்டல், பத்தியா எவ்வளோ கேலி, பத்தியா முடிஞ்சா பைக் வாங்கி தரணும், முடிஞ்சா இல்ல வாஷிங் மிஷின் வாங்கி தரணும், அதை விட்டுட்டு இப்படி திக்ர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறது பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதுவெல்லாம் நம்முடைய மிகவும் எளிதான ஒரு விஷயமாக நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு விஷயமா? திக்ர் சொன்னா என்ன நடக்க போகுது என்றுதான் நம்முடைய உள்ளத்துல இருக்குதா இல்லையா? நம்முடைய உள்ளத்தில் அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ இன்றைய காலகட்டத்துல ஒரு பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி இஸ்லாம் கூறக்கூடிய அடிப்படையில் இல்லாமல் இருப்பதன் காரணம் எது தெரியுமா? அதாவது இஸ்லாம் சொல்லி தந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்காம இருக்கக்கூடிய காரணம், மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போன் தான். அதுதானே தடையா இருக்குது. நம்ம இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நம்ம வாழணும், திக்ர் செய்யணும், திக்ர் செஞ்சா நம்முடைய வீட்டு வேலை எளிதாகும், இதெல்லாம் இஸ்லாம் கற்று தந்த ஒரு வழிமுறை. அப்ப இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன? நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போன். சில பிள்ளைகள் மதரசால ஓதக்கூடிய பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா போனை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நைட்டு தூங்கும் போது போனை பார்த்துட்டு தான் தூங்குவாங்க, நானும் கூட சேர்ந்து எங்க அம்மா கூட போனை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். அப்ப தூங்கும் போது ஓதக்கூடிய துவான்னு மதரசால படிக்கிறியேமா, அந்த துவாலாம் எங்க போச்சு? நான் எங்க அம்மா கூட சேர்ந்து போனை பார்த்து தூங்கிடுவேங்க, அவளந்தான் முடிச்சு. இப்படி சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்போ ஒரு இஸ்லாமிய ஒரு குடும்பமாக மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு அடிப்படையில் நம்ம இருக்கணுமா இல்லையா? அதே போல இன்னொரு ஒரு காரணம், இந்த டிவி சீரியல். இந்த டிவி சீரியலை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பெரிய ஒரு சாப்டரா ஓடும். அந்த சீரியல் அப்படியே மூழ்கி இருப்பது, படங்களில் மூழ்கி இருப்பது. தான் மட்டும் படம் பார்த்து பெற்றோர்கள் இருக்கல, இப்படி என்ன செய்யறாங்க, பிள்ளைங்களையும் சேர்த்து குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து இருந்து சீரியல் பாக்குறது. அந்த சீரியல் பிள்ளைங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், கதை சொல்லி கொடுப்பாங்க. இவன் யார் தெரியுமா? இவன் அந்த 2வது பொண்டாட்டிக்கு பிள்ளையாக்கும், இவன் அந்த 3வது பொண்டாட்டி இருக்கான் அவனுக்கு பேரனாக்கும், அப்படிலாம் கதை சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதானே இருக்காங்க. உண்மையிலே அந்த சீரியல் என்ன சொல்லி தருது?
சீரியல்ல உண்மையிலே நல்ல ஒரு குடும்பமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், இதையா சொல்லி தராங்க? அந்த சீரியல்ல என்ன சொல்லி தராங்க? சீரியல்ல பார்த்தா எப்படி மாமியார் மருமகளுக்கு இடையில எப்படி சண்டையை உண்டாக்குவது, எப்படி ஒரு வீட்டுக்குள்ள மருமகள் போன உடனே எப்படி மாமனாரையும் மாமியாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துவது, எப்படி ரெண்டாவது கல்யாணம் அந்த முதல் மனைவிக்கு தெரியாமலே ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்றது, அப்படியே ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் எப்படி 2 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுவது, இப்படிதானே சொல்லி கொடுக்காங்க. என்னெல்லாம் மோசமா சொல்லி கொடுக்க முடியுமோ, கேடு கெட்ட விஷயங்கள் சொல்லி கொடுக்க முடியுமோ அத்துணை கேடு கெட்ட விஷயங்களும் அந்த சீரியல்ல தானே ஓடுது. யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீடுகள்ல சீரியல் ஓடுச்சுன்னா சொல்லுங்க, எடுத்து சொல்லணும். இந்த சீரியல் அப்படி என்ன இருக்கு, இதுவெல்லாம் ஒரு குப்பை, இந்த குப்பையை போய் பாக்குறீங்க, எடுத்து சொல்லணும். அந்த நேரத்துல மார்க்கத்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும். மார்க்கத்தை இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய குடும்பம் இருக்கணும், மார்க் அடிப்படையில் தான் நம்முடைய குடும்பம் அமைய வேண்டும் என்பதை நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ ஒரு சீரியல் கற்றுத்தரக்கூடிய அடிப்படையில நம்முடைய குடும்பம் இருக்கணும், அல்லது இந்த அமல்களை செய்து மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய முறையில் தானே நம்முடைய குடும்பம் இருக்கணும். எவ்வளவு அழகா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த அமல்கள் அதிகமா நம்ம ஆர்வப்படுத்தணும். குடும்பத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சகோதரர் சகோதரி எல்லாருமே என்னது அந்த அமல்கள் அதிகமா நம்ம ஆர்வம் காட்டணும். அதாவது எப்படி என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தஹஜ்ஜத் நேரத்துல தஹஜ்ஜத் நேரம்னா என்ன தெரியுமா? தொழுதிருக்கீங்களா? மாஷா அல்லாஹ். அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் ரசூலா ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போனா அங்க கதவு பூட்டி இருக்கு. அப்ப அங்க போய் ரசூலா கதவை தட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹும் அலி ரலியல்லாஹும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க கிட்ட ரசூலா கேக்குறாங்க, அலா துஸல்லியானி, நீங்க 2 பேரும் நீங்க தொழுவலையா? அப்போ தொழலையா அப்படின்னு தான் ரசூலா கேட்டாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அவங்க சொன்ன பதில பாருங்க, அன்ஃபுஸனா பியதில்லாஹ், எங்களுடைய உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருந்தது. அதாவது தூக்கம் என்பது என்னது, சிறு மரணம் போல. அப்ப நம்ம தூங்கும் போது நம்முடைய உயிர் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கும். அப்ப அத அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுடைய உயிர் அல்லாஹ் ஷாஅ யபஅஸ பஅஸனா, அது இதுவே அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எங்களை எழுப்பணும் அப்படின்னு நாடி இருந்தா அல்லாஹ் எங்களை எழுப்பி விட்டுருப்பான். ஆனா அல்லாஹ் நாடல, அதனால நாங்க தூங்கிட்டோம். சொல்ற பதில பாருங்க. அதாவது ஒரு குண்டக்க மட்டக்கன் மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு பதில் அவங்க சொல்றாங்க. எங்களுடைய உயிர் அல்லாஹ் கையில இருந்தது, அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் எங்களை எழுப்பி விட்டுருப்பான், ஆனா அல்லாஹ் நாடல, எழுப்பல. இப்படி ஒரு குதர்க்கமான ஒரு பதில் வந்த உடனேயே ரசூலா கோபப்பட்டு, அவங்களோட கோபத்தில் ரசூலாவுடைய முகங்கள் செவுத்து, அப்படியே முகத்தை திருப்பி தொடையில ஒரு அடி அடிச்சுக்கிட்டு ரசூலா ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு போறாங்க. காலல் இன்சானு அக்ஸர ஷையுன் ஜலலா, நிச்சயமாக மனிதன் என்பவன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிட்டு போறாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரசூலா தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட தஹஜ்ஜத் தொழுங்கன்னு மட்டும் சொல்லல, நீங்க தொழுங்க அப்படின்னு மட்டும் ரசூலா ஏவல. ஏவிக்கிட்டு அதன் பிறகு அவங்க தொழுறாங்களா இல்லையான்னு சொல்லி கண்காணிக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு கண்காணிப்பு நம்முடைய வீட்டில் இருக்கிறதா? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிப்பாங்க. எப்படி கண்காணிப்பாங்க? நீ ஹோம்வொர்க் எழுதுனியா, படிச்சியா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் எல்லா பாடத்தையும் கவனிக்கிறியா, இப்படின்னு கண்காணிப்பாங்க. இதுவே நீ தொழுதியா, ஏன் இன்னும் மஹ்ரிபு தொழல, மஹ்ரிபு தொழாம என்ன செய்யற, இதெல்லாம் பெற்றோர்கள் கண்காணிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. நீ ஏன் குர்ஆன் எடுத்து ஓதல, இன்னைக்கு நீ சுபு தொழுதுட்டு குர்ஆன் ஓதுனியா அப்படின்னு சொல்லி எந்த பெற்றோராவது கேட்பார்களா? கேட்பாங்க ஏதோ ஒரு சிலர். ஆனா அதிகமான பெற்றோர்கள் கேட்பதே கிடையாது. அதிகமான பெற்றோருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே படிச்சியா எழுதினியா, இப்படிதானே கேட்பார்கள். அப்போ ஒரு அமல்களை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னால், யாரா இருக்கட்டும், பிள்ளைகளோ இல்ல நண்பர்களோ, பெற்றோர், ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கூட சொல்லி கொடுக்கலாம். ஒரு அமல்களை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது சொன்னதோடு முடிச்சிடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தார் கண்காணிக்கணும், அந்த அமல்களை செய்யறாங்களா,
தொழுறாங்களா, எல்லாம் கரெக்டா பண்றாங்களான்னு சொல்லி கண்காணிக்கணும். இப்படி நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு அழகிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் முசைலமா என்ற ஒரு காஃபிர் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட ஒரு காஃபிர் அப்படின்னு சொன்னா, தன்னை ஒரு இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர். தன்னைத்தானே நானும் ஒரு இறை தூதர் அப்படின்னு சொல்லிக்கிறான் முசைலமா. அப்படிப்பட்ட ஒரு காஃபிர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு நாள் வந்து கேட்கிறான், அதாவது நீங்க வந்து தூதர்னு ஒரு பட்டம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த பட்டத்தை அப்படியே எனக்கு தந்துருங்க. ஏதோ இந்த பதவி ஆசை மாதிரி அவன் வந்து கேட்டுட்டான். எப்படி இப்போ உள்ள சிஎம் பதவி அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பதவியில உங்க பதவி அப்படியே எனக்கு தந்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி முசைலமா கேட்கிறான். இல்லனா முசைலமா இன்னொரு பேரம் பேசுறான், இல்ல அப்படி முழு பதவி எனக்கு தர முடியல அப்படின்னா பாதியை நம்ம வந்து ஷேர் போட்டுக்கலாம், நீங்க பாதி நாள் இறை தூதரா இருங்க, நான் மீதி நாள் இறை தூதரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முசைலமா என்ற ஒரு காஃபிர் வந்து பேசுறான். இத கேட்ட உடனேயே ரசூலா எதுவும் வாய் திறக்கல. ரசூலாவுக்கு பக்கத்துல இருந்த சாபித் ரலியல்லாஹு அவங்க டக்குனு கொதிச்சு எழும்பி முசைலமா அவமானப்படுத்திட்டு போறாங்க. முசைலமாவே ரசூலாவுடைய ஒரு அந்தஸ்தில் இருந்து ஒரு சிறு குச்சி கூட உனக்கு கிடையாது, ஒழுங்கா ஓடிரு, உன் ஊருக்கு திரும்பி ஓடிரு அப்படின்னு சொல்லி சாபித் ரலியல்லாஹு சொன்ன உடனே திரும்பி போறான். போன பிறகு ரசூலா இங்க இருந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. கடிதம் யாருக்கிட்ட எழுதி கொடுக்கறாங்கன்னா, ஹபீப் பின் சாயி என்ற ஒரு நபி தோழர். ஹபீப் பின் சாயி என்ற ஒரு நபி தோழர். அந்த நபி தோழர் கிட்ட ரசூலா ஒரு கடிதத்தை எழுத சொல்றாங்க. எழுதுங்க, கடிதத்தை எழுதுங்க. முசைலமாவுக்கு ஒரு கடிதம். என்ன கடிதம்? அதுல பெரிய ஒரு ஹெட்டிங்க போடுறாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது என்பவர் ரசூல், தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று ஒரு தலைப்பு. எப்படி? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி பெரிய ஒரு தலைப்பா போட்டு எழுதுறாங்க. அந்த கடிதத்தை எழுதி ஹபீப் பின் சாயி ரலியல்லாஹு அவங்க கிட்டே கொடுத்து அனுப்புறாங்க. நீ முசைலமாட்ட கொண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த நபி தோழர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அந்த நபி தோழர் போய் கொண்டு கொடுக்குறாங்க. போகும்போது கொண்டு கொடுக்கும் போது அந்த முசைலமா கடிதத்தை வாங்கி படிக்கும் போது அவனுக்கு கடுப்பாகுது, கோவம் வருது. கோவம் வந்தாலுமே அடக்கிக்கிட்டு முசைலமா அந்த ஹபீப் பின் சாயி ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறான், நீ சொல்லு, அதாவது நீ வந்து என்ன இறை தூதரா ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது முஹம்மதை இறை தூதரா ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு சொல்லி முசைலமா கேட்கிறான். அப்போ ஹபீப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தான் தூதராக நான் ஏற்றுக்கொள்வேன், அவங்களுக்கு தான் நான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நான் சொல்லுவேன், அவங்க தான் தூதர், முஹம்மது நபி தான் தூதர், நீ எல்லாம் தூதர் கிடையவே கிடையாது உறுதியா சொல்றாங்க. சொன்ன உடனே மறுபடியும் அவனுக்கு முசைலமா பயங்கரமா கோபம் வருது. ஒன்னாவதே கடிதத்தை படிச்சு ஒரு கோபம், ரெண்டாவது அந்த ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கடுமையான கோபம் அடைஞ்ச உடனே அவன் வந்து முசைலமா வந்து மறுபடியும் கடுப்புல கேட்கிறான், இப்போ நீ கடைசியா நீ வந்து என்னதான் நீ தூதரை ஏத்துக்கணும், எப்படி சொல்றான், அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் சொல்லு. அஷ்ஹது அன்னி என்றால் என்னை தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்று நீ சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் சொல்லு என்று கட்டாயப்படுத்துறான். அப்ப அவங்க ஹபீப் ரலியல்லாஹு அவர்கள், முடியாது, உன்னை எல்லாம் தூதரா ஏத்துக்க முடியாது. கடைசி கட்டத்துல ஹபீப் ரலியல்லாஹு அவங்க கிண்டல் பண்றாங்க, நீ என்ன சொன்ன எனக்கு சரியா காது கேட்கல அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்றாங்க. முசைலமா கட்டும் கோபம் அடைஞ்சு ஒரு வேலைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு, இவன் முட்டி போட வைங்க, அஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், அதாவது என்னை அவன் தூதராக ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரை வந்து நீங்க சும்மா விடக்கூடாது, ஒவ்வொரு உருப்பாட்டு நீங்க துண்டிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு உருப்பாட்டு வெட்டிக்கிட்டே வரணும், அஷ்ஹது அன்னி சொல்லு என்று முசைலமா கட்டாயப்படுத்துறான். ஆனா அந்த ஹபீப் பின் சாயி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உறுதியை பாருங்க, எவ்வளவு உறுதியா இருந்தாங்க தெரியுமா, எவ்வளவு தைரியமா சொன்னாங்க தெரியுமா. அஷ்ஹது அன்னி சொல்ல முடியாது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவேன், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவேன் என்று உறுதியாக தைரியமா அப்படி ஸ்ட்ராங்கா நின்னாங்க. முதல்ல அவங்களுடைய கை வெட்டப்படுது. யார்? ஹபீப் ரலியல்லாஹுடைய கை வெட்டப்படுது. ஒரு கை ரத்தம் வழிந்து ஓடுகிறது. கை அந்த வேதனையில அப்போதும் சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்,
அஷ்ஹது அன்னி நான் சொல்ல முடியாது. மறுபடியும் இன்னொரு கை வெட்டப்படுகிறது. அப்போதும் சொல்லுகிறார்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்ததும் சொல்றாங்க, என்னதான் நீ அவர் அதாவது அவங்க சொல்ல சொல்ல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த நபி தோழர் சொல்ல 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 ஒவ்வொரு உருப்பாட்டு முசைலமா வெட்டி கொண்டே இருந்தான். கையை வெட்டி, காலை வெட்டி, மூக்கை அறுத்து, ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி வெட்டி கடைசியில் துண்டு துண்டாக அவர்கள் மரணித்து கிடந்தாங்க. அந்த ஹபீப் பின் ஸயீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மரணிச்சு கிடக்கும் போது அவங்களுடைய தாயாருடைய காதுக்கு இந்த செய்தி போகுது. அவங்களுடைய தாயார் யார் என்று சொன்னால் அவங்களும் இந்த இஸ்லாத்திற்காக பாடுபட்ட ஒரு பெண்மணி. அவங்களுடைய காதுக்கு இந்த செய்தி போகுது. நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட இந்த செய்தி போன உடனே, இப்படியாக்கும் உங்களுடைய மகன் இந்த கலிமாவிற்காகவே அவர் ஷஹீதானாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போகுது. போன உடனே அந்த அந்த பெண்மணியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இப்பதான் என்னுடைய பையனை நான் சரியா வளர்த்திருக்கேன். நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் என் பையனை ஏதோ ஒரு சின்ன தப்பா வளர்த்திட்டேனோ அப்படின்னு நினைத்தேன். ஆனால் என்னுடைய மகனை நான் சரியாகத்தான் நான் வளர்த்தி இருக்கிறேன் என்று அந்த சஹாபிய பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்னுடைய பிள்ளையை மார்க் அடிப்படையில் தான் வளர்த்தி இருக்கிறேனா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படிதான் அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த உலக வாழ்வு என்பது அழியக்கூடியது. நிரந்தரமான இந்த மறுமை வாழ்விற்காக என்னுடைய பிள்ளையை நான் தயார் செய்ய வேண்டும். நிரந்தரமான மறுமை வாழ்வைக்காகத்தான் என்னுடைய பிள்ளை சொர்க்கத்திற்கு செல்லணும் என்று அந்த அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். அப்ப அதே போன்று இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இஸ்லாம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அந்த இஸ்லாம் காட்டி தந்த அதே அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.